ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9ல் மக்கள் மனதை கொள்ளை கொண்டவர்கள்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி தாங்க இங்கே பார்க்க போகிறோம். அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, எதால் மக்களுக்கு வந்து ரொம்ப அவங்கள பிடிச்சிருந்தா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்வதிகிட்ட போவோம். ஸோ பார்வதி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டிவாக எல்லா விஷயத்தையுமே எடுத்துக்கினாங்க. அவங்க மற்ற ஹவுஸ்மேட்ஸ் இருக்காங்க இல்லையா, 20+ ஹவுஸ்மேட்ஸு ப்ளஸ் ஈக்குவல் டு நம்ம பார்வதி. ஸோ நிறைய விஷயங்களை சண்டை போடுவாங்க. அது தேவையான விஷயமா இருந்தாலும் சரி, தேவையில்லாத விஷயமா இருந்தாலும் சரி, மக்கள் முன்னாடி பார்க்கும்போது என்னடா ஒரு பொண்ணை எல்லாரும் சேர்ந்து டார்கெட் பண்ணுறாங்களே, ஸோ அந்த மாதிரி ஒரு தாட் தான் வந்தது. ஸோ அதால் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு சப்போர்ட் வந்து அதிகமாச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க லவ் பண்ணது, என் வழி இப்படி தான், நான் இப்படி தான் இருப்பேன், உண்மையாக தான் இருப்பேன், என்ன இதான் பாரு, வெளியில் இருந்தாலும் இப்படி தான், இங்கே இருந்தாலும் இப்படி தான் சொல்லிட்டு அவங்களோட ரியல் ஃபேஸை காமிச்சாங்க. ஆக்சுவலாக பிக் பாஸ்ன்றதை பார்த்தீங்கன்னா ஒரு ரியலான ஃபேஸ் அங்கே காமிக்கணும். ஸோ அதுதான். ஸோ அதை வந்து பார்வதி வந்து கரெக்டாக காமிச்சாங்கன்னு சொல்லணும். அவங்க லவ் பண்ணும்போது கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி இப்படி இருந்தாலும், பட் இன்றைக்கி நாட்டில் என்ன நடக்குதோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ யாருமே லவ்வர்ஸ் வந்து பண்ணாதெல்லாம் பண்ணல. பட் கேமரா முன்னாடி குழந்தைங்களாம் பார்க்குன்றதால அதை கொஞ்சம் அடக்கி வசிருக்கலாம். ஸோ அதெல்லாம் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்ட பேர் கிடச்சிது பார்வதிக்கு. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கலவையான விமர்சனங்களை தான் பெற்றிருந்தாங்கன்னு சொல்லணும் இந்த சீசனில் பொறுத்தளவில். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க டாஸ்கில் விடாமுயற்சியாக இருந்தது. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா போல்டாக நின்னது, கண்ணில் அடிப்பட்ட போதும் சரி, அவங்கள போட்டு அமுக்கும் போதும் சரி, ஸோ அவங்க வந்து அதிலேருந்து மீண்டு தான் வந்தாங்க. ஸோ உண்மையாகவே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தன்னம்பிக்கை அளிச்சது அவங்களோட ஃபேன்ஸு. ஸோ மக்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே வந்து பார்வதியை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. என்னடா இந்த பொண்ணு இவ்வளோ போல்டாக இருக்கடான்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் மனசில் பட்டதை அப்படியே சொல்லிடுவாங்க. நீ பிடிக்கலன்னா பிடிக்கல, அவ்வளோதான். நேருக்கு நேர் பின்னாடி போய் அவங்கள வந்து டார்கெட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்காது. நேருக்கு முகத்து நேராக சொல்கிறதுல வந்து உண்மையாக ரொம்ப ரேரு. அதில் வந்து இவங்க ஒரு ஆள். ஸோ அதால் தான் வந்து மக்கள்கிட்ட வந்து இவங்க வந்து உண்மையாகவே வந்து நல்ல பேர் எடுத்தாங்க. அப் டு அந்த கார் டாஸ்க் இருக்கும். கார் டாஸ்கில் கலவையான விமர்சனங்கள் இருந்துச்சு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே. இப்போ வந்து நிறைய பேர் ரியலைஸ் பண்ணுறாங்க, ஓகே இவங்க வந்து ரெட் கார்டு கொடுத்தது தப்போ, ஏன்னா இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது, பட் அதுக்கு வான் மாதிரி பண்ணியிருக்கலான்ற மாதிரி ஒரு சிலர் பேச ஆரம்பித்தாங்க. பட் ஒரு சிலர் வந்து அவங்க பண்ண தப்புன்றாங்க. ஸோ அது வந்து கலவையான விமர்சனங்கள் தான் வந்தது அது மேலே. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் அந்த கார் டாஸ்க் வந்து உண்மையாகவே நல்ல பேர் தான் இருந்தது பார்வதிக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கமருதீனுமே பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு மகாநதி சீரியல் நடிச்சிருப்பாரு. அதில் வந்து மக்கள் மனசை வந்து கொள்ளை கொண்டாருன்னு தான் சொல்லணும். உள்ளே வந்தோடனே அவர் என்னன்னா கொஞ்சம் கோவம் அதிகமாக வரும் அவருக்கு. அதெல்லாம் வார்த்தையை நிறைய விட்டுருவார். அந்த விஷயத்தில் வந்து அவர் கொஞ்சம் வீக்காக இருந்தது. பட் பார்வதி கூட லவ் பண்ணும்போது ஒரு சில இதுவில் வந்து ரசிக்கிற மாதிரி இருந்தது, இந்த சின்ன சின்ன சண்டை போடும்போதெல்லாம். பட் அந்த ஆக்ரோஷம் அவர் கோவப்படும் போது தான் மக்களுக்கு கொஞ்சம் பிடிக்காமல் போச்சு. இதை தவிர்த்திருந்தால் கண்டிப்பாக இன்னும் வந்து மக்கள்கிட்ட நிறைய நல்ல பேர் வாங்கியிருக்கலாம். ஸோ அந்த ரெட் கார்டு வந்து அந்த கார் டாஸ்கில் வந்து கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக பேசிட்டாரு. ஸோ அந்த இன்சிடென்ட் மட்டும் இல்லைனா உண்மையாகவே கமருதீனுமே வந்து அந்த சின்ன சின்ன தப்பு பண்ணியிருக்காரு. அவருமே வந்து ஒன் ஆஃப் த டாப் 5 கண்டஸ்டண்ட்டில் ஒரு ஆளாக வந்திருப்பார். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கானா வினோத் சொல்லவே தேவையில்லைங்க. அவர் கவுண்டர் டைலாக்ல எல்லாருமே கவர்ந்தான்னு தான் சொல்லணும். முக்கியமாக பிக் பாஸு விஜய் சேதுபதியுமே ஒரு சில இடத்துல கலாய்ச்சிருப்பார். அவர் எங்கே பேச விடுறாரு, அவர் பேச தான் கேட்குறன்ற மாதிரி கலாய்ச்சிருப்பார். அதையும் விஜய் சேதுபதி ஒரு சில இடத்துல அட்ரஸ் பண்ணியிருப்பார். அதாலேயுமே கொஞ்சம் ரோஸ்ட் வாங்கினார்னு தான் சொல்லணும். எல்லாருமே வந்து எல்லாரையும் கலாய்ப்பார் மனுஷன், பாகுபாடு இல்லாமல். நம்ம பக்கத்து வீட்டு பையன் ஒரு சிலர் இருப்பாங்க ஒவ்வொரு ஏரியாவில் ஒருத்தர். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதால அவருக்குமே வந்து மக்கள் மனசில் வந்து நிறைய இடம் பிடிச்சிட்டாரு. அங்கே உள்ளே இருந்தவங்க எல்லாரும் சிரிக்க வச்சார். அவர் பாட்டு உடனே ஒரு பாட்டு ரெடி பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி டேலண்ட்லாம் இருந்ததால் மக்களுக்கு வந்து பிடிச்சி போச்சு. அவர்கிட்ட என்ன ஒன்றா கடைசி வரைக்கும் இருந்திருக்கலாம், பட் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டார். இந்த மணி பாக்ஸ் எடுக்கலனா கண்டிப்பாக அவர் தான் வின்னர், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த 3 பேருமே உள்ளே வந்து உண்மையாக இருந்தாங்க, அவங்களாவே இருந்தாங்க. அது மட்டும் இல்லை இந்த பார்வதி, நம்ம கமருதீன், கானா வினோத் இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்புமே உண்மை நல்லாயிருக்கும். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா கமருதீன், நம்ம கானா வினோத் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் உண்மையிலே அதை பார்க்கும்போதே உண்மையாக மெய் சிலிருக்குங்க. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புங்க 2 பேருமே. அது ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்னா அவங்கள தாங்க சொல்லணும். அதாலவே மக்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. ஸோ இவங்க 3 பேருமே ரியலாக உள்ளே இருந்தாங்க. பிக் பாஸ் ஷோவோட அதனுடைய அந்த தரமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். ஆனால் சில பேர் வந்து நடிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஸோ அது யாருன்னு நம்ம பேர் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். இப்போ வெளியே வந்தோன்னே எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் உள்ளே ஒரு மாதிரி இருந்தாங்க, அவங்க ஆட்டிடியூட் எப்படி இருக்குது. ஸோ நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்க. இந்த 3 பேர் உண்மையாகவே வந்து வெளியே எப்படி இருக்காங்களோ அப்படி தாங்க உள்ளே இருந்தாங்க. தப்பு பண்ணாங்க, இதில் வந்து தப்பு பண்ணலன்னு சொல்ல வரல, பட் ரியலாக இருந்தவங்க இந்த 3 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு. அதால் தான் மக்கள் மனசில் இடம் பிடிச்சாங்க, இன்றைக்கும் இடம் பிடிச்சிட்ருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிற மக்களே, நன்றி.